எங்க இன்றைக்கு வாரண்ட வரையிலே அவன் 2 நாள் லீவ் வண்டினா அப்புறம் 3 நாள் நிற்பினோம். நாங்கள் அங்கே டிஎஸ்ஓக்கு கடிதம் கொடுத்தா சரிதானே, சும்மா நெடுக வேண்டிய இதை பார்த்து கொண்டு நிற்கிறதுமே திருப்பவும் கொண்டு வந்ததில்ல வச்சிருக்கிறாங்க. பேர் விவரங்கள் தந்துக்கிறாக்கு நீ வந்து கத்த போகிறாங்க, எனக்கு போட இல்லை உனக்கு போட இல்லை. இந்த சமுத்திக்காரி மாவள் பட்டு இன்னண்டு தெரியா அடிக்கடி லீவு போடுறாள். ஏன் செய்தால் அவளுக்கு மேற்பட்டதானே என்னவோ. சரி அதை விடுவோம். நாளைக்கு மேலே கல்யாணம் கழிச்சாக்கம் அப்பா பேர் விவரங்களை எழுதி ஒட்ட சொன்னது இது இது மீளாய்வு அசஸ்மெண்ட் சொன்னால் முதலே ஒரு பேரை போட்டிருக்கணும். ஒரே அடியாக அவைன்ற விவரங்களை தந்தால் நாங்கள் அதை ஒழுங்காக காட்சிப்படுத்தலாம். இப்போ பேரொட்டே இல்லை விதானியங்கன்னு சொல்லி அங்கே போனாலும் ஒரே அரியண்டா, இங்கே போனாலும் அரியண்டா. அதனா ஊருக்குள்ளே தட்டை சுற்றி கொண்டிருப்போம்னா கொண்டு விட மாட்டாங்களே. இப்போ வேலை கஷ்டப்பட்டு வேலை எடுத்ததை இதுக்குத்தான். அதனா ஜிஎஸ்ன்ற ஒரு மரியாதை இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும். காலாட்டி கொண்டு இருக்கலாம்ன்ற பார்த்தா இன்றைக்கு அந்த அதுக்கு முதல்ல தயார் இல்லையேப்பா. எல்லாத்தையும் சாட்டி எங்களைத்தானே போட்டு குத்தி முறைக்கிறாங்களே. இதுக்கு எடுத்தாலும் விதானம் தான். ஊரில் யாரையும் குடிச்சிட்டு வந்தாலும் அதுக்கு நாங்கள்லாம் காரணம். பேர் விவரங்களை இனி ஒட்டே இல்லையென்று வந்து கத்த போகிறாங்க. அன்றைக்கு மேலே கேட்டு தான் ஒட்டே இதாட்டு கந்தன் செல்லப்புக்கு 3 பேர் ஏற்ற பேர் இல்லாமல் நான் பாதுகால் 2 பேர் வெளிநாட்டில். ஆறுமுகம் சந்திராதேவிக்கு போனமுறை போட்டு அவைக்கு வெளிநாட்டில் உதவி இல்லையான்னு சொல்லி இதை நிப்பாட்டினேன். நான் வெளிநாட்டுக்காரருக்கும் இல்லை போட சொல்லி அவங்க அண்டைக்கு கத்தி கொண்டுட்டவங்க. வெளிநாட்டுக்காரருக்கு போட்டால் கட்டாயம் முகங்கள் அவன் முன்பிட்டு அவன் கத்துவான். எப்படியும் அவன் ஒரு குதிரைச்சி நடப்பான். சரி அது சரோஜா தேவி பேரம்பலம் அது சரி. மற்றதார் நீலமேகம் அருணாச்சலம் அவன்கிட்ட சரி. கந்தன் செல்லப்பு அது சரி. நல்லதங்கால் திருநாவுக்கரசு அது சரி. நல்லதங்கால் திருநாவுக்கரசுன்ற பேர் எங்க காணில. நல்லதங்கால் திருநாவுக்கரசுக்கு ஏற்கனவே 3 பேர், அதில் ஒரு ஆள் இல்லை என்று சொல்லி அந்த ஆள் செத்து போச்சுன்னு சொல்லி 2 பேருக்கு கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதனால 2 பேருக்கு கூடன்றாங்களப்பா. இதுதானே அளவு லிஸ் போட்டது. இப்போ இதுக்கு லைன் என்னோட வந்து பாய போகிறாங்க. நடுக பாய்ச்சலும் கொத்தலும் குளறலும் தானே உங்க இதில் பொருட்காலம். இவன் வாரான் பேசாம இவள் இல்லைன்னு சொல்லி சாட்டும். வந்துட்டு போ சொன்னவள் சும்மாவே குடிச்சுட்டா செருப்போட வரலாவே உள்ளுக்கு. வாங்க சரி சரியா கத்த போறான். என்னத்த சொல்ற பேர் வேற மூன்ற வரே இல்லையா. ராணியார் தனியா இருக்குது. அவ வெறையில போதும் கதை திறந்த வருகின்றைக்கு நான் வெறை வாரன் என்ன செருப்பை காட்டி போட்டு வருவோம்டா வீட்டே இருந்து செருப்பு போட்டு வர மறந்து போன் ராணி ஐயா. அதுதான் நான் மறதியில கேட்டுட்டேன். அப்ப அவள் சொன்னவள் ஒருக்கா ராணியார் ஒருக்கா சந்திச்சு போட்டு வாங்கோன்னு சொன்னவள். அப்ப என்ன விஷயம் மட்டும் அவள் எனக்கு சொல்லிடுறா சந்திக்க சொன்ன பின்ன நான் வந்துட்டேன் உங்களை சந்திப்போமான்ட்டு. அப்ப நான் நினைக்கிறேன் அந்த பேர் பெரியலா போராடாக்குது அதுக்கு தான் போராடாக்குது பாரன் என்ன ஏன் தனிங்க அது வரையில லீவு பின்ன என்ன பதிவு எனக்கு ஒன்றுமா விளங்குது இல்ல. ஒன்று நீங்கள் சீரா இருக்கோனும் இல்லையா வீட்டுல இருக்கிறவள அவ்வளவ சீரா இருக்கோனும். நாங்கள் அப்படி இப்படி என்று நடந்து போய் அங்க அவனோட ஒழுவுபட்டு இவனோட ஒழுவுபட்டு எத்தனைய சந்திச்சு கொண்டு போட்டு நாங்கள் வாரோம். ஒரு சீரான ஒரு பதில சொல்லுங்கப்பா. ஒரு சீரான பதில் சொல்லுங்க. என்னது இப்ப உங்களுக்கு என்னத்துக்காக என்ன பிரச்சனைன்ற மட்டும் தெளிவா சொல்லுங்க. ஐயா இப்ப வந்து பாருங்க, நான் ஆரம்பத்துல இருந்து வாரம் சரியோ 2021 22 என்னவோ இந்த இது பதிஞ்சேன். நான் 2022 உங்களுக்கு என்ன தவிராயன் என்ன பேர்? உங்களை தவிராயனுக்கு வந்து ரவி என்ற வீட்டுல என் கூப்பிடுறாரு, வெளியில என் கூப்பிடுறாரு தவிராயன். சில பேர் ராயன் கூப்பிடுறாரு. சரி எப்படியோ கூப்பிடணுமாப்பா. என்னடா தவிராயனுக்கு வந்து உங்கண்ட பேர் இங்க வரான் லிஸ்ட் ஃபுல்லா அனுப்பிக்கிறாங்க. உங்கண்டா வந்து 2022 அக்சஸ் போட்டது இல்ல.
உங்களுக்கு மகள் ஒரு ஆள் வந்து கனடாவில சம்பந்தம் கலந்து சம்பந்தம் கலந்ததான் அதை கேன்சல் பண்ணி போட்டோம். என்ன ஐயா இது மகளை நான் சம்பந்தம் கலந்ததுக்கு நீங்களே ஐயா விட்டுறீர்கள். இது என்ன சம்பந்தம் கலந்தரோம்னா என்ன வசதியே நாங்கள் என்னண்டா கனடாக்கவா போனா பிறகு உழைக்கிறது எல்லாம் ஒரு உங்களுக்கு தான் எல்லாம் அதுக்கு புரியுமான குடும்பம் பாதுகள் வாழ போகுது குடும்ப பிரச்சனைகள். இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் வந்து இப்ப சமுத்தி போட நாங்கள் முதல்ல ஒரு கட்டம் வந்து நாங்கள் வீட்டை வாழ நிக்கிறோம், தென்னை நிக்கிறோம், கமு நிக்கிறோம், எத்தனை மாடு வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு லிட்டர் பால் கறக்குறீங்க, ஒரு தேசிக்காயத்து என்ன விலைக்கு விக்கிறீர்கள் எல்லாம் பாக்குறாங்க. அந்த நேரத்துல நீங்க வீட்டை வந்து கூடான கோடீஸ்வரரா இருந்தா நீங்கள் வீடு வாசல்கள் கட்டி இருக்கிறீங்க. சொல்லப்பட்ட உங்களுடைய மகளுக்கு வந்து வெளிநாட்டு திருமணம் அப்ப நாங்கள் போடல. என்னையா நீங்க அப்படியெல்லாம் குழப்பம் வந்து நான் குழப்பத்தில் அலைஞ்சு இப்ப திருப்பி ஒரு மூலாய கொண்டு போட்டேன் நான். அப்ப பேர்கள் போடலாம் கொள்ளலாம் அது ஒரு குடும்பமா இப்ப கல்யாணம் செய்து போட்டாள். அப்ப உங்களோட பேர்களை நீ போடலாம் பிரச்சனை இல்லையன்ற மாதிரி சொன்னது. ஆனா பேர் வேற இல்லையன்றாள். அது என்ன சொல்லுங்க என்ன பிறகு இப்ப திருப்பி சொல்லப்பட்டது என்னன்னா மகள் ஏதோ டிவோர்ஸ் ஆமாவா திரும்பி வர போறாவா உதுகள் மகள் டிவோர்ஸ் என்றாலும் மாப்பிள்ளை அங்க இருந்து அனுப்புறாரோ இல்ல நான் எங்களுக்கு தெரியாது. இங்க பாருங்க இதுல உன்ன சவிராயன் பேர் பாருங்க 54வதா கிடக்குது. உன்ன ஜிஎஸ்டி விவசாரி உன்ன அட்ரஸ் இங்க காளை கோவில் அடி இந்த ரைட் காளை கோவில் இதானே இந்த அட்ரஸ் காளை கோவில் அடி அச்சுவேலி 10 மணி காளை கோவில் அடி. அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து பெண்டிங் அதாவது ஃபெயில்டு போட்டுருக்காங்க. சரி இப்ப வருங்க நான் இந்த புரோக்கரோட உங்களுக்கு தொடர்பு என்ற மகளின் புரோக்கரோட உங்களுக்கு தொடர்பு இல்ல உங்களோட ஊருக்குள்ளே உங்களுக்கு அள்ளி வைக்க எங்களை எனக்கு சொந்தக்காரர் அப்படி இல்ல. இப்ப எனக்கு வந்து இதுக்கு இப்ப இந்த அதாவது விவரங்கள் எங்களை தர சமுத்தி உத்தியோகத்தார் இன்றைக்கு அந்த பிள்ளை வரையே இல்ல. அப்ப வராதபடியே இப்ப நான் தான் வந்து அதுக்கு என்ன தெரியும் என்ற மகளுக்கு சம்பந்தம் இல்ல அது எங்களுக்கு ஊருக்குள்ள வந்து குடும்பங்கள் எல்லாம் இப்ப நாங்கள் எங்களோட ஆபீசர்ஸ் வந்து நாங்கள் பாக்குறோம். உங்களோட வீட்டை பார்க்க போறோம், காணிய பாக்குறோம். நீங்கள் எவ்வளவு குத்தகைக்கு கொடுத்துட்டு தெரியாத மாதிரி இருக்கிறீர்கள் காணியல் வசதி வாய்ப்புகள் என்னன்றது எங்களுக்கு அதுக்கான பில்லுகள் இப்ப நாங்கள் அண்டை கொடுத்த பில்லுல வந்து அதை போட்டிருக்கோம். அவன் இந்த QR கோட்டை வந்து என்னட்ட வந்துட்டு போயிருக்கணும். இங்க வேற QR கோட்டை QR கோட்ல அவைக்கு பதிவு இருக்குது. சரி சரி விடுங்க. நாங்கள் ஒரு வரைக்கும் சொல்றதும் இல்ல பறைகிறதும் இல்ல ஒன்றும் இல்ல எங்கிற விஷயம் இல்ல. நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறீங்க யாரை போட்டுட்டு வந்தாரு ஓட்டு தந்தான்னு சொல்லாதீங்க. ஐயா எங்களுக்கு வந்து இங்க வேறங்க உங்களுக்கு நான் இங்க வேறங்க கவிராயன் உங்க ஐசி நம்பர் ஐசி நம்பர் இதா கொண்டே நீங்கள் அங்க இருக்கா பிரேசத்துல கதைங்க. அப்ப கதைச்சா உங்களுக்கு மீளாவுகள் இருந்தா நாங்க செய்தோம். மற்றபடி நாங்கள் சும்மா நச்சாக்கள போடல. போன முறை 4 வெளிநாட்டுக்காரரை போட்டாங்க. அப்ப அவங்க வெளிநாட்டுல இருந்தோன்னு சும்மா இங்க அப்படி இப்படி எல்லாம் செய்யற வரைக்கும் அவங்கள போடுவோம். அதுக்கு பாருங்க மார்க்கண்டருக்கும் கொடுத்தீங்க மார்க்கண்டருக்கு போட்டுக்கிறாங்க. உலகறிஞ்ச விஷயம் ஒன்று சொல்றாங்க. மார்க்கெட் கண்டன் என்ற மனித எட்டாரு மரண அறிவித்தல் அறிவிக்கிறாங்க. மூத்த மகன் பிரான்சு, 2வது மகன் லண்டன், 3வது மகன் கனடா, 5-6 நாடு. அவன் 5-6 நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. உலகறிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அவனுக்கு திட்டம் இருக்குது, எனக்கு திட்டம் இல்ல. இப்ப என்ன சொல்லுவாப்பம் அவனுக்கு திட்டம் இருந்தபடியா அவன் வெளிநாட்டு போட்டான். நீங்கள் திட்டம் இல்லாதபடியா இங்க இருக்கிறீர்கள் அப்படி கண்டில்ல. என்னன்னா இப்ப அவருக்கு வந்து அவங்க பிடியல் வந்து இப்ப அவங்களுக்கு ஏதோ அசலம் இப்ப இந்த உள்ளூர் பிரச்சனைன்னு சொல்லி இப்ப கிட்டடியா போனவங்களா அவங்களை நாங்கள் பதிவு எடுக்க பதிவுல வந்து அண்ணன் ரவி அண்ணன் குழம்ப கூடாது நீங்கள் குடிச்சிட்டு நிக்கிறீர்கள் பெரியல நாங்கள் உங்களை எல்லாம் கூப்பிட்டு தாண்டே இல்லாது. ஆனா உண்டு நான் சொல்றேன் அவன் வந்து இப்ப நேற்று முந்தினாள் கனடாவுக்கு போனவன். அப்ப அவ போன் பண்ண சொல்லினா நாங்கள் கதையை கேட்கணும். ரோட்டில படுத்திருக்கிறோம், நாங்கள் கூட்டுறோம், அள்ளுறோம், கழுவுறோம், துடைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் காண இல்லை. அப்ப எங்களுக்கு இங்க வருமானம் இல்லை, நாங்கள் கஷ்டப்படுறோம், நீங்கள் இங்க வராதேங்கோ இங்க எங்கிட்ட ஆபீஸ்ல வேலையிற பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறாங்க. அப்ப நான் ஒரு விதானம் என்று போட்டு நான் பின்ன கேட்டது சரி எனக்கு உதவல் ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு வந்து இந்த அசஸ்மெண்ட் திட்டம் போட்டு கிடாக்கு அதை கேன்சல் பண்ண போறோம் சொல்லி நாங்கள் உங்களுக்கு
ஒரு தகவலை தாரோம். அப்ப நீங்கள் கடிதம் எடுப்போம் உங்கள்ட்ட இருந்தா, இல்ல நாங்கள் திரும்பி வர போறோம், உங்களுக்கு இங்க சரியான கஷ்டம், நாங்கள் உங்க வந்து என்ன செய்யறோம், திரும்பவும் நாங்கள் தோட்டம் துறவு கூலி வேலைதானண்டினோம். அப்ப அதை சொன்ன பிறகு அவைன்ற பதிவு கிடக்கணும். அவையிட்ட கிடக்கும். அவையில் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். அவையில பற்றி எனக்கு தான் தெரியும். வீட்டுக்கு பொட்டி வட்டியா சுடல வரைக்கும் பொடி அது ஒரு விலாசத்துக்கு பவர். அப்ப இல்லாத நேரம் ஒரு பவரை காட்டுவோம், ஒரு விலாசத்தை போல. அப்ப நீங்கள் கொடுங்க, இன்னும் அவங்களும் கொடுங்க, கேட்டு கேட்டு கொடுங்க. அவங்க இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு தன்மை மட்டும் கிடையாது. இப்ப நீங்க என்னண்டா பட்டு இங்க கூப்பிடுங்க. 8 முந்த நாளும் விழுந்த தேங்காய் எடுத்து உரிச்சு போட்டு சண்டையில கொண்டே கொடுத்துதான் அரிசி சாமான் வாங்கினோண்டா. அரிசி சாமான் பண்றா கொடுத்தீங்களோ அல்லது கோபுரன் பாரு கொடுத்தீங்களோ. மற்ற மார்க்கண்ட் அண்ணையோட அண்டைக்கு நீங்கள் கொழுவுப்பட்டன்னு சொல்லி எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க. ஏதோ வாரில் போய் அடிவட்டிக்கலாம், அவருக்கு திட்டத்துல இருந்து 15,000 வருகுது, இறக்கம் வந்தா நானும் குடிக்கலாம் தானே. கஷ்டப்பட்டவனுக்கு வேற. அப்ப அவரும் ஏதோ பேங்க்ல போய் காசு எடுத்து வந்து குடிக்கிறதா, நீங்களும் வீட்டுக்கு போட்டி குடிக்கணும் ஏதோ பிரச்சனை பட்டதா. அவர் என்ன சொல்றா, நீ பிச்சைக்கார குடியா, நான் குடிக்கிறேன். அரசாங்கத்துல பிச்சை எடுக்கிட்டு குடிக்கிறா நீ. நாளைக்கு எல்லா பக்கத்தும் பிரச்சனையா போடும். நீங்கள் உடம்பி போங்க. நான் நாளைக்கு அவள் நீலலோயினி வரட்டும், சமுத்திக்காரை வந்தோம். நீலலோயினியா, நல்ல நீலலோயினி என்னன்னாலும் இங்க வேறுவோம். என்னால் திரும்பி திரும்பி நடந்து விரையிலாரு. அப்ப ஆட்டோ அப்படி சொல்லுவாங்க. ஆட்டோவோ ஏனப்பா குடிக்கிற ஆசை என்ன நீங்கள் விட்டுட்டு போட்டீங்க. எத்தனை விதமாப்பா உங்களை போட்டு சித்திரவதை செய்யறாங்க. தொழிலை விட பேசாம தோட்டம் செய்யலாம் போல. தம்பி கூட்டுறாங்க அவளை வளைக்குவோம்.